ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகேஎக்ஸ்டி அப்படிங்கிற கேமை பற்றி ரிவீல் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன இது ட்ரெஸ்ஸு, மூஞ்சி கலரு எல்லாத்துக்கும் கேட்டாங்க. நான் வந்து எனக்கு தேவையானதை குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து இது ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. ஓகே, இதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சட்டையில் எங்கடா அந்த சட்டையை காணும். ஒரு ஸ்பெஷல் இது இருக்கும் அது காணும். இன்னும் பறக்கும், அந்த ஜம்ப்லாம் ஆகும். அது கமெண்ட்ஸில் பாதி பேர் சொல்லியிருந்தீங்க. அதை பார்த்தா எனக்கே தெரியும். அதை காணுமே. சரி கைஸ், அதை காணும். அதனால நம்ம வேறு ட்ரெஸ் போட போகிறோம். அதை தேடி பார்க்கலாம். கிடைச்சா போடலாம், இல்லைனா வேணாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அதெல்லாம். சரின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான ட்ரெஸ்லாம் நான் போட்டுக்கிருந்தேன். இது போடலாம் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கே. நம்மள்ட்ட காசுலாம் இங்கே இருக்குது. 1 செட் 10 செட் 100 செட் 1000 10,000 லேக் 1 லேக். நான் உங்களுக்கு எடிட் பண்ணிட்டேன். ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அது ரொம்ப நேரம் ஆக்குனேன். அதான் அப்படியே எடிட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். எனக்கு வந்து 2500 செலவானுச்சு. ஒரு சட்டையும் அந்த போட்டிருக்க சட்டையும் அந்த ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் மாற்றினேன். மற்ற எல்லாமே இருந்ததே வச்சுட்டேன். அதுக்கடுத்து நான் வந்து வீட்டுக்குள்ளே போனேன். வீட்டுக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட் என்னமோ வீடு நல்லா தான் இருந்துச்சு. இங்கே பட்டன் மாதிரி என்னமோ இருந்துச்சு. தமுக்குனக்கு டிவி சேனல் மாறிக்கிட்டு இருக்குது. சரி, இந்த சேனல் ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டாக் சேனல் அதை வச்சுட்டு சரி வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. இந்த வீடியோ இப்படி இருக்கா? அப்போ நெக்ஸ்ட் போகலாம் புது வீடு வாங்கணும். ஃப்யூச்சரில் புது வீடு வாங்கணும். அதெல்லாம் என்ன பண்ண போகிறோமோ அதான் தெரியலை. சரின்னு சொல்லிட்டு காலையில் நேரம் தான் தூங்கலை. சரி சேரில் உட்காரலாமா இல்லை அதை டச் பண்ணால் அதுவாக ஆயிரும் போல். சரின்னு சொல்லிட்டு வெளியே போனேன். வெளியே போனோன்னே இங்கே வந்து ஒரே ஒரு லைக்கு அது நான் தான் போட்டேன். சரின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேறு என்னென்ன இருக்குது. சரி, இந்த கீழே லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது, அதை அமுக்குனேன். இப்போ வீடு வாங்குற மாதிரி இருந்துச்சு. வீடு வாங்குற மாதிரி இருக்கு, வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீடு அமுக்குனேன். நிறைய வீடு இருந்துச்சு. கோடிக்கணக்காக கோடிக்கணக்கெலாம் இல்லை, ஒரு 15 வீடு கிட்ட இருந்துச்சு. சரி, எந்த வீடு வாங்கலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரியல் ஹவுஸ் மாதிரிலாம் இருக்குது பாருங்களே. சரி, இந்த வீடு வாங்கலாமா இல்லை வேறு வீடு வாங்கலாமா இருக்கு. என்ன வீடு இருக்குன்னு பார்க்குறோம்லாம் புலம்புதே. வாங்கி பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன வீடு இருக்குன்னு. பார்த்து இருக்கும்போது நிறையா வீடு இருந்துச்சு. அது வந்து ஒரு 20 21 கிட்ட இருந்துச்சு. 30 21 வீடு. சரி, இந்த வீட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்ளதெல்லாம் காட்டுது. இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த உண்மையான வீடு மாதிரி இருக்குல்ல, சரி அதை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு உண்மையான வீடை அமுக்கோனேன். ஃபஸ்ட்டு உண்மையான வீடை பார்த்துட்டு அதுக்கடுத்து மற்ற வீடை வாங்க முயற்சி பண்ணலாம். பார்த்தா என்னமோ மாதிரி இருக்கே. மூவாகு மூவாக மாட்டேங்க. திரும்பி பண்ணி பார்க்கலாம் கைஸ். மூவாகு என்னமோ பச்சை கலரில் மட்டும் அங்கே என்னமோ இருக்குது. அது வந்து ப்ளே கிரவுண்ட் பிளேஸ் மாதிரி என்னமோ இருக்குது. 9,000 தான். வாங்கலாமா? ஓ, 9,000மா? அது என்ன 90,000 கிட்டத்தட்ட 1,00,000 கிட்ட. ஐயோ, அதெல்லாம் வாங்குறதுக்கு காசு இல்லை. இங்கே வந்து 30,000 ரூபாய்க்கு ஒன்று இருந்துச்சு, அதான் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கின. செம்மையாகவே இருந்துச்சு, பெரிய வீடாகவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வீடை வாங்கினா அங்கடா வீடை காணோம். அதே சின்ன வீடு தான் இருந்துச்சு. அடுத்து வீட்டுக்குள்ளே போனால் இங்கே ஒரு வீடு மாதிரி ஒன்று காட்டுச்சுல, அந்த இதாக இருக்கும்னு நினச்சிட்டு நானும் இங்கே டான்ஸ் அப்படின்னு டான்ஸை போட்டுட்டு அடுத்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஃபர்னிச்சர் வாங்கினதுக்கு இது கொடுக்குறானுங்களா என்னமோ தெரில. நானும் டக்குன்னு பண்ணிக்கிருந்தேன். எல்லாத்தையும் பண்ண வேண்டியதெல்லாம் டக்குன்னு பண்ணிட்டு எனக்கு எப்படி மூவ் பண்ணுறதுலாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து சரி வீட்டுக்குள்ளே போய் வீட்டை மாற்றலாமேன்னு சொல்லிட்டு வீட்டை மாற்றினேன். வீட்டை மாற்றுறதுக்கு இதில் எதுவும் இல்லை. சரி, வீட்டுக்குள்ளே பேர் வாங்கி பார்த்தது இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனில் பார்த்தேன். ஃபோன்லேயுமே எதுவுமே இல்லை. சரி, இதுக்கு மேலே ஃபோனில் பார்க்குறதுக்குல வேறு எந்த வேலையும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். டக்குன்னு போ. சரின்னு சொல்லிட்டு செமையாக உள்ள போய் ஆரம்பிச்சிட்டேன். நானே சொல்கிறேன், போக மாட்டேங்குதா பார்த்துக்கோ. சரி, உள்ளே போ. எவ்வளோ நான் உள்ளே போனதுக்கப்புறம் டிவி இருந்துச்சு, அதெல்லாம் தெரியும், நம்மளுக்கு தெரியும் தான். எல்லாருக்குமே அதாவது காமனாகவே எல்லாருக்குமே தெரியும் டிவி. அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு. சரி, இதுக்குள்ளே போய் பார்த்தா டிவி தானே.
வீடோட ஃபுல் ப்ளூ பிரிண்ட்டே இங்கே தான் இருந்துச்சு. சரி ப்ளூ பிரிண்ட் தான் இங்கே இருக்குது, வீடை மாற்றுறது எங்கடா அப்படின்னு பார்க்குறதுக்கு வெளியே வந்தேன். சரி வெளியே தான் ஒரு இது பார்த்தோம் நம்ம அப்போயெல்லாம் கேமிங்கில் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். இங்கே ஒரு வீடு ப்ளஸ் போட்டுருந்துச்சு, அந்த வீடை அமுக்கலான்னு சொல்லிட்டு அதை அமுக்குனா இந்த கேம் உண்மையிலே எனக்கு ரொம்ப பர்சனலாகவே நான் முன்னாடியே இந்த கேம் விளாண்டுருக்கேன். அது வீடை மாற்றிட்டு இப்போ நான் உள்ளே போய் காமிக்கிறேன். உள்ளே எதுவுமே பொருள் இருக்காது, நம்மளை தான் வைக்கணும். இந்த வீடு இருந்துச்சுல அதை வச்சு நம்ம இருக்கிற பொருள்லாம் அதிலே இருக்கும், நம்ம அப்பையில் இந்த பொருள்லாம். சரி இப்போ கேம் சென்டர் போகலாமேன்னு சொல்லிட்டு கேம் சென்டர் போனோம். கேம் சென்டர்னா என்னதுடான்னு கேட்டால் இங்கே நிறைய கேம் இருக்கும். அதாவது இந்த இடத்துல இல்லை, அங்கே ஒரு ரோபோட் மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்கோம். அது உங்களுக்கு இங்கே வீட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகலாம், நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியே அவங்க வீட்டுக்குள்ளே எப்படி வேணால் போய்க்கலாம். சரின்னு சொல்லிட்டு இதில் போவோம். புது நியூ அப்டேட்டு கிறிஸ்மஸ்க்கு ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரி ஸ்கேட்டிங் தானே, நம்மளுக்கு எப்பயுமே ஸ்கேட்டிங்னாலே பிடிக்கும். இதில் நான் ஒரு அதாவது காஸ்டியூம் வச்சுருப்பேன், அது வந்து முன்னாடி வச்சுருந்தேன், இது அப்டேட்டில் அதை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சரின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு இருந்தேன் அந்த கேம் சென்டருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல எப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல தான் பெட்டு இதெல்லாம் வாங்க முடியும். அங்கே சென்டரில் அங்கே மேலே பார்த்தாலே தெரியும் ஒரு பெரிய ரோபோட் இருக்குது, அதான் நம்ம கேம் சென்டரு. அந்த இடத்துக்கு போனால் தான் நம்ம மெயின் இம்பார்ட்டன்ஸ் விஷயத்தெல்லாம் செய்யவே முடியும். இது ஸ்கூலு நம்மளுக்கு தெரியும், அதாவது உள்ளே போனால் ஸ்கூலில் சாப்பாடு இதெல்லாம் இருக்கும், ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்து அங்கே இது இருந்துச்சு, அப்போ தான் பார்த்தேனே நான் சென்டரில் இருக்குன்னா இங்கிட்டு வந்து நிற்கிறேனே. சரி இது மேலே நின்றாலே அது பாட்டுக்கு போயிடும், ஆனால் பரவாயில்ல நம்மளே ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டு அப்படியே ஸ்பீடாக ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போனால் இங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தான். அவன்லாம் இவன் கண்டுக்க தேவையில்லை. நம்ம அப்படியே உள்ளே போய் ஒரு கேமை போடுறோம். கிரேசி ரன் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது, அது வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, கிரேசி ரன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல போகும்போது தான் நான் சொன்னேன்ல ஒரு பண்டலு, அந்த இங்கே நிறையா கேம் இருக்கும், நீங்கள் எந்த கேம் வேணால் தொட்டு பண்ணிக்கலாம். இங்கே நான் சொன்னேன்ல ஒரு பண்டல், அது இந்த பண்டல் தான். இந்த பண்டல்லையே எல்லோ கலரும் பச்சை கலர் ரெண்டுமே இருக்குது. எனக்கு எல்லோ தான் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. சரின்னு சொல்லிட்டு இந்த பைக் கொடுத்து பார்த்தா பச்சையுமே நல்லா தான் இருக்கும், ஆனால் எல்லோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு கொடுத்து பார்த்தா எல்லோ இருந்துச்சு. சரி எல்லோ ட்ரெஸ்ஸை வாங்கிடலாம், தரமாக இருக்கும். ஏன்னா பாருங்கள் இதில் தான் இருக்கலே ஸ்கேட்டிங், நார்மலாகவே இதில் ஸ்கேட்டிங் பண்ணலாம். பாருங்கள் நான் வாங்கிடுவேன், வேறு எதுவும் அவ்வளோவா நல்லா இருக்காது, இதை வாங்கிடுவேன். இந்த எல்லோ கலரு வாங்கிட்டு இதை க்யூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி முடிச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்கி முடிச்சுட்டு சரி வெளியே வந்துட்டு ஃபோனு ஐயோ இது வேறு அப்போலேருந்து ஏதாச்சும் பாட்டை போட்டு அப்படின்னு சவுண்டு வரும், அது மாதிரி கொஞ்சம் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு அது எப்படின்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு ஃபோனில் இருக்கும். ஃபோனில் போய் எங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு ஹெல்மெட் மாதிரி இருக்கும், அது அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதில் என்னமோ புதுசாக வந்திருக்கேன்னு பார்த்தா இது என்னமோ புதுசாக இருந்துச்சு, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. எப்படி இருந்தாலுமே அதை யூஸ் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. இதை போட்டு பார்த்தோன்னே சேவ் அவுட்ஃபிட் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி சுற்றுவான். வெளியே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது போட்டிருக்கோம். இப்போ இது நார்மலாக நடந்தீங்கன்னா அப்படி இருக்கும். அங்கே ஒரு ஸ்கேட்டிங் பெட் இருக்குல்ல, அதை அமுக்கிட்டு நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது இல்லை ஒரு வாட்டி அமுக்கணும், நான் அமுக்காமல் விட்டுட்டேன். நான் அமுக்கிறேன். இப்போ நடக்கும்போது ஸ்கேட்டிங் பண்ணுவேன், அதுவும் இல்லாமல் மூஞ்சில் அப்படியே இந்த மாஸ்க் மாதிரி மூடிக்கிறோம், அது செம்மையாகவே இருக்கும். எனக்கு அப்போ இந்த ஷூட் செம்மையாக ரொம்பவே பிடிக்கும் எப்பயுமே. சரின்னு சொல்லிட்டு கேசி ரன்குள்ளாக்க போயிட்டேன். இப்போ 10லேருந்து நான் 1 2 வரைக்கும் டைமர் ஓடிக்கிட்டு இருக்கும். டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது வந்து ஆரம்பிக்கும். இந்த வீடியோ முடிய போகுது, இப்போ கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இந்த கேமை நான் இந்த இதில் விளையாட காட்ட முடியாது, ஏன்னா கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குது. அதனால் இந்த கேம் உங்களுக்கு ஈஸி தான், சும்மா ஃபினிஷ் லைன் போகிற வரைக்கும் நிறையா இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் டாட்டா, நீங்களே பார்த்து விளையாண்டுக்கோங்க.